இது எதுக்குன்னு தெரியல, இது தேவையில்லாத இதுவா, இது பார்த்திபன் தான் சொன்னாரா என்னன்னு தெரியல. அஜித் ஸ்பெயினில் கார் ரேஸில் இருக்கிறப்போ அங்கே யாரோ விசில் அடிப்பாங்க. விசில் அடிக்கிறத வந்து அவர் வந்து நீங்களாம் விசில் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சைகை காட்டுவார். சைகை காட்டினா அதை எடுத்து ஒரு இது வந்து கட் பண்ணி ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்போ பார்த்திபன் எப்போ கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்று, அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார்னா, அஜித் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல ஒரு கரெக்டான ஒரு நபர், வந்து அவர் மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல யாராலையும் முடியாது அப்படின்னு பேசியிருப்பார். அதை கட் பண்ணி இதோடு சேர்த்து வந்து ஒரு ரீல்ஸாக ஒன்று வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கு பார்த்திபன் பேசுனதாக ஒரு தகவல் வந்து டிசிஷன் மேக்கிங் கிங் அப்படின்னு போட்டு, தன்னுடைய ரசிகர்களை எதற்கும் பயன்படுத்தாதவர், தன்னுடைய அந்த பவரை அதை பயன்படுத்தி எந்த அரசியலுக்கும் வர விரும்பாதவர், இவர் என்றைக்கும் தனித்துவமானவர் அப்படின்ட்டு அஜித்தை புகழ்ந்து விஜயை வந்து மட்டம் தட்டிருக்கார் பார்த்திபன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்காது. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஒருவேளை பார்த்திபன் அப்படி சொல்லுவாரான்னு தெரியல. ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் பார்த்திபன் விஜயை பயங்கரமாக புகழ்ந்துலாம் பேசியிருந்தார் சோஷியல் மீடியாவில். என்ன காரணம் தெரியல. அவருக்கு ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி வந்துக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக பேசியிருக்காரு. இப்படி இருக்க சொல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன தியாகியா, அவங்களாம் என்ன தியாகியா? அதே போல் தான் ஒரு நடிகனை பார்க்க வந்ததுக்காக இந்த கரூரில் நடந்த சம்பவம், இவங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டவங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவர்கள் அந்த அப்பாவைகள் பற்றி தான், அவர்களுக்கு தான் குரல் கொடுக்கணும். மற்றதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நம்ம இதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தால் இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்கிறார். வந்து ஒருவேளை இந்த கரூர் சம்பவம் ஒரு தேர்தல் வரத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தா இப்படி ஒரு கலவரம், இவ்வளோ பேர் இதை வந்து இறங்கி அரசியல் பண்ணுவாங்களா? குறிப்பாக தாவேக்காவினர் இப்படி ஒரு அரசியல் பண்ணுவாங்களா? இது வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாதம் இருக்கிறதுனால தான் இப்படி உள்ளே இறங்கி இதுக்கான வந்து ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இது மேல் கொண்டு நான் பேச விரும்பலை அப்படின்னு அது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாமே. இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு, அங்கே ஒரு பேச்சு, எப்படியாப்பட்ட பேச்சு. குறிப்பாக சீமான் அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய மாஸ், அந்த மாசை அவரே இறக்கினாரான்னு தெரியல. ஒருவேளை விஜயை பார்த்து அவர் வந்து பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாரா, இல்லை நம்ம கட்சியில் இருந்தவங்க பூரா அங்கே போயிட்டாங்களே, இந்த இளைஞர் பட்டாளம் பூரா போயிடுச்சு, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற காண்டா என்னன்னு தெரியல. நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஏதோ ஒரு கோபத்தோடு வெளிப்பாடு. அதை தாண்டி என்ன பேசுகிறோம்னு தெரியல, அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த விவகாரத்தை இதோட முடிச்சிடுவோம் அப்படின்னு அவர் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இதெல்லாம்